ஸ்ரீ மாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பௌர்ணமி ப்ளஸ் வைகாசி விசாகம். ஸோ ரெண்டுமே ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனகதாரா ஸ்தோத்திரம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆதி சங்கராச்சாரியரால் நமக்கு கிடைச்ச ஸ்லோகம் தான் கனகதாரா ஸ்தோத்திரம். அந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி மகாலட்சுமியோட ஸ்லோகம் இது. ஸோ மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் நம்ம கிடைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் ஏற்றப்பட்டு உள்ளது. ஸோ இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸில். கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் பலஸ்ருதி என்னன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நேர்லேயே உங்கள்கிட்ட சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி பௌர்ணமினால் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ ரொம்ப விசேஷமான ஸ்லோகம், அநேக பலன்களை தரக்கூடிய ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரம். ஒரு ஸ்லோகம் சொல்கிறதுனால இன்னொரு ஸ்லோகம் கம்மி பலன்கள் கொடுக்கும்னு கிடையாது. எல்லா ஸ்லோகமுமே நிறையா பலன்கள் கொடுக்கும். ஆனால் நமக்கு எதனால் இப்போ நான் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பற்றி உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் யூஸ்வலாக பார்த்து லலிதா சகஸ்ரநாமம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். யாரெல்லாம் பார்க்கலையோ நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் கனகதாரா ஸ்தோத்திரம் எதனால் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, பௌர்ணமியில் கனகதாரா ஸ்தோத்திரம் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பௌர்ணமி நாளில் முடிஞ்ச வரையும் நம்ம அன்னதானம் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டே இது. ஏன்னா பௌர்ணமி முழுக்க உங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கிற நாள்னால என்னென்ன சேரிட்டி பண்ணணுமோ, என்னென்ன அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ, அது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வம் மட்டும் எப்பயுமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அதனால தான் கனகதாரா ஸ்தோத்திரம்ன்றது லக்ஷ்மி கடாட்சம்ன்றது என்னென்னா, பணம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், சண்டை இல்லாத வாழ்க்கை, இது எல்லாமே தரக்கூடிய ஸ்லோகம் தான் கனகதாரா ஸ்தோத்திரம். ஸோ அதனால் இந்த பௌர்ணமி நாளில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ முடிஞ்ச வரையும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் நான் டெய்லியுமே பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாருக்காவது கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கணும், நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங்கோடு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ அந்த வீடியோ டெலிட் பண்ணிவிட்டேன். ஸோ கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு அம்பாள் கடாட்சம் இருந்தால் தான் முடியும். ஸோ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ மாத்ரே நமக.